உள்ளாட்சி தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியலில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் அசோகா வர்ஷினி. நன்றி ஹேமா. நேற்று உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் இன்று அதிமுக தனது வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. 12 மாநகராட்சிகளுக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் பட்டியலை நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கியமாக சென்னை மாநகராட்சியுடைய 200 வார்டுகளில் நாம் பார்க்கும்போது முக்கியமாக சில உறுப்பினர்களின் பெயர்கள் நாம் பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு திரு கே குப்பன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களுடைய பெயரை நாம் பார்க்க முடிகிறது. அவர் தற்போது அதிமுகவுடைய கழக பொதுக்குழு உறுப்பினராகவும் இருந்தவர். அவருடைய பெயரை நாம் 7வது வார்டுக்கு அவர் போட்டியிடுகிறார். அவருடைய பெயரை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இதே போல பல தற்போதைய கவுன்சிலர்களாக இருக்கக்கூடிய பலருடைய பெயர்களை நாம் இந்த பட்டியலில் பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு நாம் தொடர்ந்து பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட தற்போதைய கவுன்சிலராக இருக்கக்கூடியவர்கள் சுமார் 20 பேருடைய பெயர்கள் நாம் மீண்டும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஜே அனிதா, அதே போல மாதவரம் பகுதி கழக இணை செயலாளர் ஜே டெல்லி பாபு, இப்படி பல்வேறு உறுப்பினர்களுடைய பெயர்கள் நாம் வருவதை பார்க்க முடிகிறது. முக்கியமாக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களை, தற்போது வேட்பாளர்களை பொறுத்தவரை முக்கியமான பெயர்களாக இடம்பெறுவது திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர். தற்போது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக அவர் களமிறக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தற்போதைய இந்த மாநகராட்சி தேர்தலில் அதிமுக சார்பாக சென்னையில் வேட்பாளராக, கவுன்சிலர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அநேகமாக அவர் மேயர் வேட்பாளராக இருப்பாரா இல்லையா என்பது அடுத்தடுத்த கட்டங்களில் நமக்கு தெரிய வரும். அதே போல மேலும் பல முன்னாள் எம்எல்ஏக்களும் போட்டியிடுகிறார்கள். திரு கே குப்பன் அவர்கள் முன்பு குறிப்பிட்டது போல அவர் போட்டியிடுகிறார். அதே போல திரு வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு முன்னாள் எம்எல்ஏ. அவரும் சென்னையில் 166வது வார்டில் திரு வெங்கட்ராமன், விஎன்பி வெங்கட்ராமன் என்ற முன்னாள் எம்எல்ஏ போட்டியிடுகிறார். அதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல திரு கே பி கந்தன் அவர்கள், முன்னாள் எம்எல்ஏ திரு கே பி கந்தன் அவர்கள் 184வது வார்டில் அதிமுக சார்பாக களமிறக்கப்பட்டிருக்கிறார். 80வது வார்டில் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடியதை நாம் இந்த பட்டியலில் பார்க்க முடிகிறது. அதே போல 184வது வார்டில் திரு கே பி கந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார், முன்னாள் எம்எல்ஏ. அதையும் நாம் பார்க்க முடிகிறது. மற்ற மாநகராட்சிகளை எடுத்துக்கொண்டால் முக்கியமாக திருப்பூர் மாநகராட்சியில் முன்னாள் அமைச்சர் திரு MSM ஆனந்தன் அவர்கள் ஒரு கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடுகிறார். அவர் அநேகமாக திருப்பூருடைய மேயர் வேட்பாளராக இருப்பாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல திருச்சியில் முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமான் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவரும் அங்கு இருக்கக்கூடிய அநேகமாக மேயர் வேட்பாளராக இருக்கலாம் என்பது தெரிகிறது. இப்படி பல பழைய தெரிந்த முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடியதை நாம் அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் பார்க்கிறோம். அது தவிர பல்வேறு புதுமுகங்களும் இந்த பட்டியலில் அடங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு சென்னையில் முன்பு குறிப்பிட்டது போல சுமார் 200 வார்டுகளில் 20 வார்டுகளில் மட்டுமே நாம் தற்போதைய கவுன்சிலர்களை பார்க்க முடிகிறது. மற்ற வார்டுகளில் பெரும்பாலான இடங்களில் புதுமுகங்களால் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இதுதான் இப்போது வரை நாம் அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் கண்டிருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள். மேலும் பல தகவல்களோடு அடுத்தடுத்த கட்டங்களில் தொடர்ந்து இணைவோம். அதிமுக வேட்பாளர் பட்டியலில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து எமது செய்தியாளர் அசோகா வர்ஷினி வழங்கிய தகவல்களை பார்த்தோம்.